பொருளை நான் வந்து அவருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். கிஃப்ட் நான் தரம்போது நீங்க பாருங்க. என்னடா இவன் பைத்தியமா? இவன் தான் பிச்சைக்காரன் பார்த்தா உன் அண்ணையும் பிச்சைக்கார மாதிரி யோசிக்கிறான். எல்லாம் பிச்சைக்கார மாதிரி யோசிக்கிறான். சரி நான் கொடுக்கறது நம்மள பார்ப்போம். ஆண்டவர் நம்ம பார்த்துக்கலாம். போதுமா தட்டுக்கு பூ? போதுமா? இன்னும் கொஞ்சம் 2 பிளேட் எடுத்துட்டு நீங்க ஓட எல்லாமே காஸ்ட்லியா சரி அவ வந்து பிச்சைக்காரி பாடியாமா இந்த சைடு வா. எப்படியே லாஸ்ட் தானே தர போற மெனி ஆண்டவர் வந்தாரு. வாப்பா ஆண்டவரே இவர்ப்பா பயங்கரமான செய்திகள் எல்லாரும் பயங்கரமான டிசைன் பண்ணுறது. எது வேணுமோ கழுத்த மாட்டிக்கோ காட்ட மாட்டிக்கோ இடுப்புல கூட சுத்திக்கலாம். பயங்கரமான செயின் இது. காஸ்ட்லியான செயின் ஒன்று எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அதான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா சரி பார்த்துக்கோங்க என்ன டிசைன் பண்ணுவோம் ஆண்டவர். ஆண்டவர் ஆண்டவரே இது வாடி போயிடும் ஆண்டவரே. ஒன்றும் பண்ண முடியாது. இது போட்டாலே நீங்க கழுத்துல மட்டும் இப்படி நடக்கணும் ஆண்டவரே. இது பிச்சை வரட்டும். இன்னும் தரான்னு பார்க்கலாம். ஏதோ படைக்காலத்தில் ஒன்று தர போறாங்க. வாமா ஏமா என்கிட்ட இவங்க வச்சிருக்க மாதிரி விலையுறந்த நகையோ இல்லை இந்த மாதிரி வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு பூக்கிற பூ அதெல்லாம் இல்லை. என்கிட்ட நீங்க படைக்காதது ஒண்ணு. அது நான் உங்ககிட்ட இன்னைக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். நீங்க படைக்காத இந்த பெருமைகளை வந்து நான் உங்க பாதத்துல கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க படைக்காத இந்த பொறாமையை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த எனக்குள்ள இருக்க அந்த என்னோட கோபத்தை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட கீழ்ப்படியாமை நான் உங்களுக்கு கிஃப்டா உங்க பாதத்தில் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன். அதை உங்களுக்கு நான் என் பாதத்தில் நான் கிஃப்டாக கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமாக என்னோட டைம் எல்லாம் உங்கள் பாதத்தில் நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னோடய ஃபோன் ரீல்ஸ்லேயும் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே உங்கள் பாதத்தில் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட பாவத்தை எல்லாத்தையும் உங்களோட பாதத்தில் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுதான் நீங்கள் படைக்காதது எல்லாமே. இதை வந்து உங்கள் பாதத்தில் நான் கிஃப்டாக கொடுக்கேன். ஐயோ படைக்கவே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்துல வந்து சந்தோஷத்தை படைச்சாரு, சமாதானத்தை படைச்சாரு, எல்லாமே படைச்சாரு. இதெல்லாமே படைக்காதது தான். நம்ம தான் ஆண்டவர்கிட்ட நம்ம மண்டிட்டு ஜெபம் பண்றோம். ஏசப்பா நீங்க எங்களை மன்னிச்சுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்க பாவங்கள் எல்லா வச்சும் நீங்க மன்னிங்க ஏசப்பா.